முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, அவங்கள உடனே விடுதலை செய்யுங்க. அமெரிக்காவோட அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்ட இந்த பெயர்கள் ஈரான் தேசத்தையே அதிர வச்சிருக்கு. உலக அரசியல் மேடையில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் பல தசாப்தங்களாக தொடருது. ஆனால் இப்போ முதல் முறையாக ஈரான் சிறையில் மரண தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கிற 8 பெண்களுக்காக ட்ரம்ப் நேரடியாக குரல் கொடுத்திருக்காரு. 16 வயது சிறுமியிலிருந்து அவசர சிகிச்சை மருத்துவர் வரைக்கும் இந்த 8 பெண்களோட பெயர்களை பட்டியலிட்டு ட்ரம்ப் விடுத்திருக்கிற இந்த வேண்டுகோள் வெறும் மனிதநேயம்தானா அல்லது ஈரான் அரசுக்கு விடுக்கப்பட்ட மறைமுக மிரட்டலா? யார் இந்த 8 பெண்கள்? ஈரான் அரசுக்கும் இவர்களுக்கும் என்ன பகை? உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்க இந்த பெண்களோட பின்னணியையும் ட்ரம்ப்போட இந்த அதிரடி தலையீட்டுக்கும் பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களையும் பற்றி பார்க்கலாம். ஈரான் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கவங்கள 8 பெண்களை ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்காரு. ட்ரம்ப் லிஸ்ட் போட்ட 8 பெண்களுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இவர்களுக்கு விரைவில் தண்டனை நிறைவேற்றப்பட இருக்க நிலையில ட்ரம்ப் இந்த கோரிக்கையை வச்சிருக்காரு. இது வருங்கால பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னும் அந்த பெண்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னும் அவர் ஈரான் தலைவர்களை கேட்டிருக்காரு. இவர்கள பெரும்பாலானவங்க கடந்த ஜனவரி மாதம் நடந்த போராட்டத்துல பங்கேற்றிருந்தாங்க. ஈரான் வரலாற்றிலேயே 1979 வருஷத்துல புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய அரசு எதிர்ப்பு எழுச்சியா ஜனவரி மாத போராட்டம் பார்க்கப்படுது. ட்ரம்ப் லிஸ்ட் போட்ட 8 பேர்ல பிதா ஹெமாதி அப்படிங்கிறவங்க ஜனவரி போராட்டத்தின் போது கணவரோட கைது செய்யப்பட்டவங்க வெடிப்பொருட்களை பயன்படுத்தியதா இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. டயனா தாஹெரா பாடி 16 வயது சிறுமி. இவரும் ஜனவரி மாத போராட்டங்கள்ல பங்கேற்றதா கைது செய்யப்பட்டவர். 33 வயது மதிக்கத்தக்க மஹ்பூபே ஷபானி போராட்டத்துல காயமடைந்தவர்களுக்கு உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டு பிப்ரவரியில கைது செய்யப்பட்டாங்க. என்சிக் நெஜாத்தி அப்படிங்கிறவங்க குர்திஷ் பெண்கள் உரிமை ஆர்வலர். இவருக்கு ஒரு சிறு குழந்தை இருக்கிறதா சொல்லப்படுது. 37 வயதாகிற கோல்நாஸ் நராஹி அவசர சிகிச்சை மருத்துவர். வீனஸ் ஹுசைன் நஜாத் அப்படிங்கிறவங்க பணியிடத்துல வச்சு பாதுகாப்பு படையினரால அழைத்து செய்யப்பட்டவங்க. மீதம் இருக்கிற கசல் கலந்தாரி மற்றும் பனா மொவாஹெடி ஆகியோர் பற்றி விவரங்கள் பொதுவெளியில பெரியதா இல்லை. இந்த 8 பெண்களும் கைது செய்யப்பட காரணமா இருந்த போராட்டங்கள் ஈரானோட ஆடை கட்டுப்பாடுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக தொடங்குச்சு. பெண் வாழ்க்கை சுதந்திரம் என்ற முழக்கத்தோட வீதியில இறங்கின ஆயிரக்கணக்கானோர்ல இவர்களும் அடங்குவாங்க. குறிப்பா மருத்துவ பணியாளர்கள் மற்றும் இளம் வயதினர் இந்த போராட்டத்துல முன்னணியில நின்னது ஈரானோட அரசாங்கத்தை அதிர வச்சிருக்கு. இந்த பெண்களோட விவரங்கள் பெரும்பாலும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகள் மூலமாக தான் கிடைச்சிருக்கு. ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமா இவர்களோட அடையாளத்தையோ அல்லது குற்றச்சாட்டுகளையோ முழுமையா உறுதிப்படுத்தல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒண்ணு. இவர்கள்ல சிலர் தொலைக்காட்சியில கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் அளிக்க வைக்கப்பட்டதாக மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற அமைப்புகள் இந்த பெண்களுக்கு சரியான சட்ட உதவி வழங்கப்படவில்லை அப்படின்னும் ரகசிய நீதிமன்றம் மூலமா தண்டனைகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றங்கள் சாட்டுறாங்க. தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் கடவுளுக்கு எதிரான போர் போன்ற கடுமையான சட்ட பிரிவுகளின் கீழே இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு தொடக்கத்துல ஈரான்ல நடந்த அரசு எதிர்ப்பு போராட்டங்களை தொடர்ந்து 50,000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாகவும் 100கணக்கானோருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுது. விசாரணைகள் அவசரமாகவும் நேர்மையற்ற முறையிலையும் நடத்தப்பட்டு தண்டனைகள் அளிக்கப்பட்டிருப்பதா சர்வதேச அமைப்புகள் கவலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதோட பின்னணியில தான் ட்ரம்ப் மேல குறிப்பிட்டிருக்க 8 பேரை விடுவிக்க கோரி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ட்ரம்ப்போட இந்த அதிரடி தலையீடு ஈரானை தற்காப்பு நிலைக்கு தள்ளியிருக்கு. ஈரானோட சிறையில வாடுற இந்த பெண்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுமா அல்லது ட்ரம்ப்போட கோரிக்கையை ஈரான் நிராகரிக்குமா அப்படிங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். எது எப்படியோ சர்வதேச அளவுல ஒரு நாட்டோட உள்நாட்டு விவகாரத்துக்காக பெயர்களை குறிப்பிட்டு அமெரிக்க அதிபர் பதிவிடுறது இதுதான் முதல் முறை. இது அந்த 8 பெண்களோட உயிருக்கு ஒரு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு அவங்களோட குடும்பத்தினர் நம்பிக்கையோட இப்ப இருக்காங்க. ஈரான் சிறையில வாடுற இந்த 8 பெண்களோட பெயர்களை ட்ரம்ப் பகிரங்கமா பட்டியலிட்டு இருக்குது சர்வதேச அரசியல் களத்துல ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கமா பார்க்கப்படுது. வழக்கமா ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தைகள் மூடிய அறைக்குள்ள நடக்கும். ஆனா
ட்ரம்ப் அதை தன்னோட சமூக வலைத்தள பக்கத்தின் மூலமா பகிரங்கப்படுத்தி ஈரானுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியிருக்காரு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுது? ஈரான்ல மரண தண்டனைகள் மிக ரகசியமாகவும் வேகமாகவும் நிறைவேற்றப்படுறதுதான் யூஸ்வலா வழக்கம். தற்போது அமெரிக்க அதிபரோட கவனம் இந்த பெண்களின் மீது விழுந்திருக்கிறதுனால அவர்களை தூக்கிலிட ஈரான் அரசு தயக்கம் காட்ட வாய்ப்பு இருக்கு. இது வருங்கால பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் அப்படின்னு ட்ரம்ப் கூறியிருக்கிறது. ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவதற்கு இந்த பெண்களோட விடுதலை ஒரு அடிப்படை நிபந்தனையா இருக்கும் அப்படிங்கிறத மறைமுகமா உணர்த்துது. உலகெங்கிலும் இருக்கிற மனித உரிமை அமைப்புகள் இந்த பெண்களுக்காக குரல் கொடுத்து வந்தா கூட ட்ரம்போட இந்த அதிரடி தலையீடு இந்த போராட்டத்திற்கு ஒரு புதிய பலத்தை தந்திருக்கிறதா ஆதரவாளர்கள் பாக்குறாங்க. அதே சமயம் ஈரான் அரசு இதை தன்னோட உள்நாட்டு விவகாரத்துல தலையிடுற செயல் அப்படின்னு கருதுனாங்க அப்படின்னா பதற்றம் மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புகள் அதிகம். பிதா ஹெம்மாதில இருந்து பனா மொவாஹெடி வரைக்கும் இந்த பெண்களோட எதிர்காலம் இப்போ ஒரு பெரிய அரசியல் சதுரங்கத்தோட காய்களா மாறி இருக்கு. அவர்களோட உயிரை காக்க ட்ரம்ப் எடுத்திருக்கிற இந்த முயற்சி வெற்றிகரமா முடியுமா அல்லது ஈரான் தன்னோட பிடிவாதத்தை நிலைநிறுத்துவாங்களா அப்படிங்கிறது இனி வர காலங்கள்ல தான் தெரியும். எது எப்படியோ சிறை கம்பிகளுக்கு பின்னாடி நீதிக்காக காத்திருக்கிற அந்த 8 பெண்களுக்கும் அவர்களை சார்ந்த குடும்பத்தினருக்கும் ட்ரம்போட இந்த ஒரு பதிவு கடுமையான இருள்ல தெரிகிற ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சமா பார்க்கப்படுது. Subscribe to One India and never miss an update. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.